இந்த ஒரு சிக்கன் கிரேவியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம்னு எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டுடலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதுவே கரெக்டாக இருக்கும். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து ஃபுல்லாக கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.